வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேன்வாஸ் விண்டோ ஆர்ட் சேனல். இன்றைக்கி கிடைமட்ட கோடுகளை பற்றி நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ற பாடத்தில் செங்குத்து கோடுகளை பற்றி நம்ம பயிற்சி பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதில் நம்ம எந்த வடிவத்துக்குள்ளேயும் நம்ம கோடுகளை அடைக்கலை. இப்போது அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு வெறுமையான ஒரு உணர்ச்சி ஏற்படுறதுனால இப்போது இந்த கிடைமட்ட கோடுகளை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு சிறிய வடிவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இது எந்த வடிவமானா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வடிவமாக இருக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு வடிவத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்தை வரைஞ்சிக்கோங்க. அப்போது செங்குத்து கோடுகளை மிக நெருக்கமாக பயிற்சி பண்ணுங்கள். மன்னிக்கணும், இது கிடைமட்ட கோடுகள். நெருக்கமாக ஒரு பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஓவியத்தை கற்றுக்கிறது மிக சுலபந்தான். ஆனால் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் மிக சுலபமாக ஓவியத்தை கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னாரு. அது தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான வழிமுறைகளை தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஓவியம் படிக்கும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு 5-6 வருடங்கள் அடிப்படை ஓவியத்தை பற்றி படித்தோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம இந்த படுக்கை கோடுகளை வரைஞ்சாச்சு. அதே போல் இன்னைக்கு நம்ம இந்த சாய்வு கோடுகளையும் கூடவே அறிமுகப்படுத்திடலாம். இப்போ நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது கேமலின் சார்கோல் பென்சில். சார்கோல் பென்சில்லையே 2-3 விதமான வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட், நியூட்ரல், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான பென்சில் வரும். சரி, இப்போது நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த பயிற்சியை தினந்தோறும் மேற்கொள்ளணும். தொடர்ந்து அதற்கு முன்னாடி கிறுக்கல்கள் பயிற்சியை மேற்கொள்ளணும். சரி, நன்றி. இந்த வீடியோ டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.